எருசலேமிலே பெதஸ்தா என்னப்பட்ட குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், சப்பானிகள் போன்ற வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். ஏனென்றால் தேவதூதன் ஒருவன் இறங்கி அந்த குளத்தை எப்பொழுதாகிலும் ஒரு நாள் கலக்குவானாம். அப்படி கலக்குகிற பொழுது யார் அதில் முந்தி இறங்குவார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சுத்தமாகி விடுவார்கள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த குளத்தின் அருகே வந்து நின்று அங்கே 38 வருடமாக படுத்திருக்கிற ஒரு முடவனை பார்த்து, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், ஐயா, நான் சுகமாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். ஆனால் என்னை அந்த குளத்திற்கு அழைத்து கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் இறங்குவதற்கு முன்பதாகவே வேறொருவன் இறங்கி விடுகிறான். என்னால் சுகமே அடைய முடியவில்லை என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த கணமே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். 38 வருடமாக படுத்திருக்கிற ஒரு முடவன் எழுந்து நடப்பது கூடாத காரியம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவனை எழுந்து நடக்க செய்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, சற்று இந்த முடவனை நினைத்து பாருங்கள். இவனுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படியாகிலும் நான் குளத்தில் இறங்கிவிட வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனால் எதிரே நிற்கிறவர் சுகத்தை தருகிற தெய்வம் என்று அவன் அறிந்து கொள்ளவில்லை. நான் எப்படியாவது கீழே இறங்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆனால் இயேசு சொன்னார், நீ கீழே இறங்குவதற்காக அல்ல, நீ மேலே எழுந்து நடப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று. என் தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் அநேக தவறுகளை செய்து விடுகிறோம். தவறுகள் செய்வதனால் விழுந்து விடுகிறோம். ஆனால் தவறை சரி செய்கிற இடம் எங்கே இருக்கிறது என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் நமக்கு முன்பதாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு அநேக சோதனைகளும் பிரச்சனைகளும் வருகிறது. ஆனால் பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் பிரச்சனைகளுக்கான வழியைத்தான் தேடுகிறோமே தவிர நானே வழி என்று சொன்ன தெய்வத்தை மறந்து விடுகிறோம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவை அறிந்து பின்வாங்கி சென்றவர்களாக இருக்கலாம். நாம் செய்த தவறுகளை சரி செய்வதற்கு நாம் எந்த மூளை முடுக்குகளில் ஏறி சுற்றித் திரிந்தாலும் சரி, பாவத்தை போக்குகிற ஒரே ஒரு இடம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறார். ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார்.